மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள், இல்ல மனித வாழ்வு மனிதர் அப்படின்னாவே அவனுக்கு உண்டான ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, தவம் அப்படிங்கிறது. தவம் அப்படின்ற ஒரு குணம் தான் மனிதனை மிருகத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. தவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது, தப ஆலோசனை அப்படின்னு சொல்லுது. ஆலோசனை அப்படின்னா ஞானத்தை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். சோ மனித வாழ்க்கையில மிகவும் கடினமான, இல்ல உயர்ந்த விஷயமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஞானத்தை பெறுவதுதான் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த தபத்தை தான் நாம் என்ன பண்றோம்? அடுத்த 18 நாட்கள் நாம் செய்ய போறோம். சோ எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அடுத்த 18 நாள் வேற எந்த காரியம் இருந்தாலும், மற்ற எல்லா காரியத்தையும் காட்டிலும் இந்த பகவத்கீதையை கற்பதை மிக முக்கியமான ஒரு காரியமா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்றதுக்கே மனிதர்கள் இன்னைக்கு 3 வருடம், 5 வருடம்லாம் படிக்கிறாங்க. ஸோ பகவத்கீதை அப்படின்ற எவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை படிக்கணும். ஸோ படிக்கணும் அப்படின்னா, இதற்கு நேரம் சொல்ல முடியாது, காலம் சொல்ல முடியாது. எத்தனையோ ஆச்சாரியர்கள் பல வருடங்களாக இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த பகவத்கீதைக்கு உண்டான ஞானம் அப்படிங்கிறது இன்னும் நிக்காம நிறைய புதிய 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 புரிதல்கள் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பகவத்கீதை நாம என்ன பண்றோம்? ரொம்ப தைரியமா 18 நாட்கள்ல, அதுவும் 18 நாள் கூட கிடையாது, 18 மணி நேரத்துல கத்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தோட வந்திருக்கோம். என்ன தைரியம் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய தைரியம் தான், ஆச்சாரியர்கள் கொடுத்த தைரியம் தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? நமக்காக விளக்க உரையினால ரொம்ப எளிமையா கொடுத்திருக்காங்க. நாம என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த பகவத்கீதையில என்னதான் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு நமக்கு இன்னும் ஆசை இருக்குங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்? இந்த பகவத்கீதையை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதனால அடுத்து வரக்கூடிய 18 நாட்கள் நாம் எல்லாரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். இந்த 18 நாள்ல நான் மொத்த பகவத்கீதையும் கேட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம்